நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கியோன் சேனல். இந்த படம் ரிவ்யூவில் பார்க்க போகிற மூவி வீரா தூரா சூரன். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட்கலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட டைரக்டர் அருண்குமார் சொல்ல வர கருத்து என்னென்னா, ஒரு மளிகை கடைக்காரனுக்கும் ஒரு எஸ்பி போலீஸ் ஆஃபீஸருக்கும் அப்புறம் ஊர் தாதாக்கும் இந்த 3 பேருக்கும் ஒரு சம்பவம் ஆகுது. அந்த சம்பவம் ஒரு நாள் நைட்டில் நடக்குது. அந்த நைட்டில் நடந்த சம்பவத்துக்கும் சியான் விக்ரமுக்கும் எஸ்ஏ சூர்யாவுக்கும் எந்த விதத்தில் கிளாஷ் ஆகுது அப்படின்றது தான் அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை வச்சு நம்ம டேரக்டர் 2.25 மணி நேரம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்னப்பா விக்ரன் 20 நிமிஷம் சாதாரண காளின்ற கேரக்டரில் மளிகை கடைக்காரனாகவே இருக்கார். அவருக்கு இந்த பழைய சம்பவத்துக்கும் என்னப்பா சம்மந்தம்ன்ற மாதிரி காட்டுவாங்க. இன்டர்வல் வரைக்குமே அந்த சம்பவம் என்ன இருக்குன்னு கியூரியாசிட்டியிலே சினிமாவை மூவ் பண்ணிக்கிட்டே போவாங்க. விக்ரம், எஸ்ஏ சூர்யா, சுரேஷ் வஜ்ராஜ் அந்த மாதிரி ஏகப்பட்ட பெரிய பெரிய நட்சத்திரப்பட்டவங்க இருந்தாலுமே டேரக்டர் அவங்க பெரிய நட்சத்திரங்கள் மாதிரி காட்டிக்காத அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு திறமையை ஆக்டர் மூலமாகவே எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட காளி, ரவி, மோகன், எஸ்ஏ சூர்யா, எஸ்பி போலீஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர் அவங்க கேரக்டராகவே வந்திருக்காங்க. ஹீரோயினி துஷா விஜன், அவருடைய நடிப்பும் சரி, அவங்க கிட்டத்தட்ட லோக்கல் கை மாதிரியே மளிகை கடைக்காரோட வீட்டுக்காரம்மா மாதிரியே சூப்பரான டீசெண்டான சிம்பிளான நடிப்பை கொடுத்துருக்காங்க. அவங்க கேரக்டர் வைஸ் கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. அந்த படத்தில் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் ஒன்றுமே தெரியாது. எஸ்பியை பிளான் பண்ணுறதுக்காக நம்ம காளியை வச்சு அந்த வீட்டு பெரியவர் கன்னி வெடியை ரெடி பண்ணுவாங்க. அந்த கன்னி வெடியை ரெடி பண்ணுற சீனில் எஸ்ஏ சூர்யா மிஸ் ஆவார். அந்த சீனில் செத்த நேரத்தில் விட்டால் அவங்களே பரலோகம் இருப்பார். கூட வந்த வெங்கட்ரண்டவருக்கு வலிப்பு வந்துடும். இந்த மாதிரி காட்சிகளில் எஸ்பியை போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி கடைசி எஸ்பிட்டே போய் பேசுவார். எஸ்பி கேட்பார், ஓன்ட்டா அப்படி என்ன வேலை தான் சொன்னார் அப்படின்னு. அந்த வேலையே சொல்லாமல் ப்ராப்பரான முறையில் அந்த ரவியையும் அந்த குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்காக அவர் போடுற பிளானும் சரி, அந்த முன்னாடி நடந்த சம்பவம் என்ன சம்பவம்னு காட்டுவாங்க. இதுக்கு மத்தியில் ஸ்டேஷன் முன்னாடி எஸ்ஏ சூர்யா முன்னாடியே பெரியவராக ஒரே போட்டுட்டு நான் சம்பவத்தின் வெறி உச்சகட்டத்தில் இன்டர்வலுக்கு வந்துடும். அந்த மாதிரி தான் படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக தெரிய விட்டுவாங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக போனாலுமே படத்தில் பின்னணி இசை பேக்ரவுண்டில் நம்ம ஜிவி பிரகாஷுடைய பின்னணி இசை யதார்த்தமாக இருந்தாலும் பதார்த்தமாக பறக்க விட்டுருக்காரு. பிஜிஎம்மை சொல்லி ஆகணும். சினிமாட்டோகிராஃபி தேனி ஈஸ்வரன். ஒளிப்பதிவு முக்கால்வாசி இரவு நேர காட்சிகள்லாம் எடுத்திருக்காங்க. அந்த இரவு நேர காட்சிகள் சூப்பரான யதார்த்தமான ஒளிப்பதிவை திரைக்கு தெளிவாகவே நம்ம டைரக்ஷன் டீமுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஜிவி பிரகாஷுடைய பிஜிஎம் ஒரு பக்கம் வந்தாலும், எஸ்ஏ சூர்யாவுடைய நடிப்பு ஒரு பக்கம் வந்தாலும், சினிமாட்டோகிராஃபி தேனியோட ஈஸ்வரோடைய ஒளிப்பதிவும் இந்த மாதிரி படத்தில் பக்கபலமாக எல்லா விதத்துலையும் சேர்ந்துருக்கு. இருந்தாலுமே ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணதுனால படத்தில் கொஞ்சம் ஆக்ஷன் சீன்ஸ் இல்லாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. கிட்டத்தட்ட நம்ம அசுரன் படம் மாதிரி தான். படம் முழுக்க கொஞ்சம் ஸ்லோவாக போனாலுமே வர மாசான காட்சிகளும் சரி, பிஜிஎம் சரி, இன்டர்வல் காட்சிகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் சொல்லிக்கிட்டே போகலாம். சியான் விக்ரம் நீ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த திருவிழாவில் போகிற காட்சிகள், அந்த வீட்டுக்காரம்மா தேடி போகிற காட்சிகள், எஸ்பிஐ போடுறதுக்கு ட்ரை பண்ணுற காட்சிகளை பார்க்கும்பொழுது அருள் படம், தூள் படத்தில் பார்த்த சியான் விக்ரமை பார்த்த மாதிரி தெரியுது. இந்த மனுஷனுக்கு வயசான மாதிரியே தெரிலங்க. ஏன்னா அந்தளவுக்கு கெட்டப் ரோலை சூப்பராகவே போட்டிருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வாரம் L2 இம்ரான், அப்புறம் வீரா தூரா சூரன், இந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஒன் டைம் ஆச்சு ஒரு மூவிகளும் இந்த பெஸ்ட்டு மூவியாக இருக்கும். இந்த படம் ஃபேமிலி ஓரியன்டாக எல்லாமே பார்க்கலாம். என்ன ரத்த நெருக்கடி காட்சிகள் அங்கங்கே 2-3 சீன்ஸில் இருந்தாலுமே பெரிதளவும் இல்லை. அதனால் இந்த படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே, ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே போய் பார்க்கலாம். சியான் விக்ரம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இது மதுரை சம்பவத்தை பற்றி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே மதுரையை சுற்றி எடுக்கலை. ஆனால் மதுரை சம்மந்தமான ஒரு 2-3 காட்சிகள் காட்டுற மாதிரி காட்டுவாங்க. மற்றபடி இது மதுரையில் ஷூட் பண்ணவே இல்லை. அது படத்தை பார்த்தவங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் பார்ட் 1 என்ன கதையாக இருக்கும்னு நீங்கள் படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தா தான் தெரியும். அது அந்த வீடியோ ரிவ்யூவில் நான் ரிலீஸ் பண்ண சொல்ல விரும்பலை. இந்த மூவிக்கு ரிவ்யூக்கு ஆர்கியோன் சேனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.5 தருவேன். அடுத்த ஒரு மூவி சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கியோன். பாய் வியூவர்ஸ்.